இந்த ஒரு சிம்டம் வந்து இக்னோர் பண்ணோன்னா நான் நிறைய பேருக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் கேன்சர்ஸ் ஆர் ஆக்சுவலி கியூரபிள். இல்லை, பிளட் கேன்சர்ஸ் ஆக்சுவலாக முன்னாடி இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பிளட் கேன்சருக்கு வந்து நிறைய கியூர் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிளட் கேன்சர் வந்துட்டாலே வந்து டெத் சென்டென்ஸ் கிடையாது. எப்பவுமே விமன் அப்படி கிடையாது, பட் விமன்ஸ் ஆர் மோர் காமன்லி அஃபெக்டட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் பிளட் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபெட்டிக், இந்த டயர்ட்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஃபார் மெனி அண்டர்லைங் பிளட் டிசார்டர்ஸ். Hi, this is Vino. Welcome to Talk with Dr. Jashwantini. Hi, ma'am. Hi, Vino. எனக்கு சில ஹைஸ் பிரேக்கர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, கேட்கலாமா? ஷூர். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜஷ்வந்தினி, வெளியே நீங்கள் என்னவா இருப்பீங்க? ஸோ அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் வித் மை ஃபேமிலி. ஸோ ஐம் ப்ரௌட் மதர். மேம், எனக்கு இந்த ப்ரீஃபிங் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ வித்தின் ஹாஸ்பிட்டல் ஐம் ஹெமட்டாலஜிஸ்ட். தட் இஸ் எல்லா பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸையும் நான் ட்ரீட் பண்ணுவேன். ஃப்ரம் பிளட் கேன்சர்லேருந்து லைக் அனிமியா, த்ராம்போசைட்டோபீனியா, லோ பிளேட்லெட், லோ ஹீமோகுளோபின் எல்லாமே. அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் I'm a very chill person. So every weekend I take a break. So Sunday I don't usually entertain any consultations because I want to spend time with my family, at times with my friends as well. இப்போ நீங்கள் டாக்டர் ஆகலைன்னா நீங்கள் என்ன ப்ரொஃபஷனல் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க மேம்? டாக்டர் ஆகலைன்னா என்னோட நெக்ஸ்ட் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பேன். ஓகே. பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக நான் சைக்காலஜிஸ்ட் தான் இருப்பேன். ஃபிசிக்கலாக ட்ரீட் பண்ணலாம், அட்லீஸ்ட் மென்டலாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம்ல. ஓகே டாக்டர், ஹெமட்டாலஜிஸ்ட்னா என்ன? ஸோ ஹெமட்டாலஜிஸ்ட்னா யாருன்றது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு இன்னும் புரியாமல் தான் இருக்குது. ஸோ ஹெமட்டாலஜிஸ்ட் அப்படின்றது ஒரு பிளட் ஸ்பெஷாலிட்டி. ஸோ பிளட் டிசார்டர்ஸை ட்ரீட் பண்ணுறவங்க தான் ஹெமட்டாலஜிஸ்ட். ஸோ அது வந்து சிம்பிள் டிசார்டர்ஸ் மாதிரி அனிமியா, ரத்த சோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிளேட்லெட் கம்மியாகிறது, ஹீமோகுளோபின் கம்மியாகிறது, அதுலேருந்து பிளட் கேன்சர்ஸ் வரைக்கும் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னா இம்யூனிட்டி குறைபாடு, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், அதுவுமே நாங்கள் பண்ணுவோம். ஓகே மேம். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு பிளட் வி வில் ட்ரீட். ஓகே. நம்ம உடம்புல ரத்தம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா டாக்டர்? ஆமாம். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தம் இருக்குல்ல, ரத்தம் தொடாத ஆர்கன்ஸை சொல்லுவாங்க பார்க்கலாம், ரொம்ப கம்மி தான். ஸோ பிளட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா உடம்புல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் பிளட் பண்ணும். இப்போ ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கும். டபிள்யூபிசி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கும். பிளேட்லெட்ஸ் வந்து ப்ளீடிங் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி பிளட்டில் இருக்க அந்த 3 செல்ஸுமே வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். அது இல்லாமல் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க, அது எல்லா இடத்துக்கும் நியூட்ரியன்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு போய் சேர்க்குது. டாக்டர், நீங்கள் ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்டில் எந்த விதமான பிளட் டிசார்டர் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்க? ஓகே, ஸோ வாக்கின் பேஷண்ட்ஸில் நிறைய பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை, தட் மீன்ஸ் அனீமியா. ஸோ ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ அது இல்லாமல் என்னோட கவர்மெண்ட் ப்ராக்டிஸில் நான் பார்க்குறதுனா நிறைய பிளட் கேன்சர்ஸ் பார்க்குறேன். ஓகே. ஸோ இது 2 தான் வந்து ஆக்சுவலாக நிறைய பார்க்குற பேஷண்ட்ஸ் இருக்குது. பிளட் கேன்சர்ஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப கம்மியாக இருக்குன்னு, பட் இல்லை, நிறைய பேர் பிளட் கேன்சரால் சஃபர் ஆகுறாங்க. ஓகே. நம்ம உடம்புல எந்த விதமான சிம்டம்ஸை நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணக்கூடாது மேம்? ஸோ ஃபெட்டிக் அப்படின்னா டயர்ட்னஸ், இந்த ஒரு சிம்டம் வந்து இக்னோர் பண்ணோன்னா நான் நிறைய பேருக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ரீசன் என்னன்னா, நம்ம ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகிறது வேறு. ஓகே. பட் பிளட் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபெட்டிக், இந்த டயர்ட்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஃபார் மெனி அண்டர்லைங் பிளட் டிசார்டர்ஸ். டாக்டர், பிளட் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இல்லை, பிளட் கேன்சரை ட்ரீட் பண்ணலாம் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி, பட் பிளட் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. டாக்டர், பிளட் கேன்சர்னா என்ன? மற்ற கேன்சருக்கும் பிளட் கேன்சருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரத்த புற்றுநோய் அதான் பிளட் கேன்சர். அதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கு. லுக்கீமியா, லிம்ஃபோமா, மைலோமா, அந்த மாதிரி நிறைய வகை சொல்லுவோம். ஸோ பிளட் கேன்சருக்கும் மற்ற கேன்சருக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் கேன்சர்ஸ்ல வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ லங்லேருந்து பிரெஸ்ட்டுக்கு போகுது, லங்லேருந்து போனுக்கு போகுது, வேற இடத்துக்கு போகுது, லிவருக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஸ்டேஜஸ் வந்து மாறும். பிளட் கேன்சர்ல அந்த மாதிரி ஸ்டேஜிங்னு ஜென்ரலாக சொல்ல மாட்டோம் லுக்கீமியாவில், ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தம் இருக்குன்றதுனால. செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் கேன்சர்ஸ் ஆர் ஆக்சுவலி கியூரபிள். ஸோ சாலிட் டியூமர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பிளட் கேன்சர்ஸ் வந்து நிறைய கியூரேட்டிவ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பிளட் கேன்சர்ஸில். இப்போ கேன்சர் வந்தாலே இவங்க இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா மேம்? இல்லை, பிளட் கேன்சர்ஸ் ஆக்சுவலாக முன்னாடி இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பிளட் கேன்சர்ஸ் வந்து நிறைய கியூர் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிளட் கேன்சர் வந்துட்டாலே வந்து டெத் சென்டென்ஸ் கிடையாது. ஓகே. ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிறைய பிளட் கேன்சர்ஸ் வந்து கியூரபிள் தான். ஓகே. உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸை பற்றி பேச போகிறோம் மேம். இப்போ அனிமியா எப்பவுமே வந்துட்டு லேடிஸை தான் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். எப்பவுமே விமன் அப்படி கிடையாது, பட் விமன்ஸ் ஆர் மோர் காமன்லி அஃபெக்டட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் வந்து வி ஆர் மென்ஸ்ட்ரேட்டிங்ல. ஸோ மந்த்லி பீரியட்ஸ் ஆகிறப்ப பிளட் லாஸ் ஆகுது.
ஸோ அதுக்கு ஈக்குவேட் பண்ற மாரி நம்ம நார்மலா ஃபுட் இன்டேக் எடுத்துக்க மாட்டோம். ம். ஸோ அதனால தான் வந்து அனீமியா வந்து 90% ஆஃப் த லேடீஸ்க்கு வந்து அனீமியா வந்து காமன் ப்ராப்ளம் தான். ஓகே. பீடியாட்ரிக்கும் அதே மாரி தான். சரியா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ம். ஸோ பீடியாட்ரிக் மீன்ஸ் குழந்தைங்களையும் வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா ரொம்ப காமன். டாக்டர் நீங்களும் ஒரு பேரண்ட் தான். இப்ப குழந்தைங்களுக்கு வந்து பிளட் டிஸார்டர் இருக்குதுன்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சி ஆஸ் அ மதரா நான் எப்பவுமே இப்ப நானே என் பொண்ணுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இயர்லி ஒன்ஸ் சிபிசி பார்க்குறது ரொம்ப மேண்டேட்டரி. ஏன்னா, ம். அயர்ன் டெஃபிஷியன்சினால நெறைய சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. எப்படின்னா, புவர் ஸ்காலஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். இப்ப நெறைய நல்லா படிக்கிற குழந்தைங்க வந்து திடீர்னு ஸ்கூல்ல கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணும். ஹேர் லாஸ் இருக்கும். குரோத் எவ்ரி இயர் அவங்க வளர்ற மாரி அந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டா வந்து ஹைட்டோ, வெயிட்டோ இன்கிரீஸ் ஆகாது. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா ஈஸிலி கரெக்டபிள். 3 to 6 மந்த்ஸ் அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ் குடுத்தாலே வந்து அது கரெக்ட் ஆயிடும். ஓகே மேம். இப்ப நீங்க வுமன் அண்ட் சில்ட்ரன பத்தி சொல்றீங்கல்ல. லேடீஸ் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா பிளட் டெஸ்ட் எடுத்தா நல்லது மேம்? ஸோ லேடீஸ்ன்னு கிடையாது. எல்லாருமே வந்து இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் சிபிசியாவது பண்ணி பார்க்கணும். அது ஓகே. மேண்டேட்டரி. ஓகே டாக்டர். டாக்டர் உங்களோட டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க மறக்கவே முடியாத ஒரு பேஷண்ட்ட பத்தி சொல்லுங்க. நெறைய இருக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா. பட் இப்ப ரீசென்ட்டா டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் பத்தி வேணா நான் சொல்றேன். 6 இயர்ஸ் பையன். பேர் நான் சொல்லல. ம். பட் அவன் வந்து லைக் மறக்கவே முடியாது அவனோட எக்ஸ்பீரியன்ஸ. ஏன் அப்டின்னா, அவன் சென்னையில ஒரு 2, 3 ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு, ம். ஒரு பாலியேட்டிவ் கேர் ஒரு 10% சான்ஸ் ஆஃப் சர்வைவல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்களால வந்து லைக் ப்ராப்பரா தூங்க முடியல அப்டின்றதுனால திருப்பியும் அவங்க என்ட்ட கூட்டு வந்தாங்க. டாக்டர் நீங்க சொல்லுங்க 100% டெத் தானா? இல்ல ஏதாவது கொஞ்சமா சர்வைவல் சான்ஸ் இருக்கா? அப்டின்னு கேட்டாங்க. ம். அப்படி சொல்ல முடியாது. பட் ஒரு 5 to 10% நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுல, அவங்க அப்ப ஸ்டார்ட் ஆன ஜர்னி தான் அவனோடது. ஸோ அப்பத்துலருந்து ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் அவன் என் கூட டிராவல் பண்ணான். ஃபர்ஸ்ட்டு ஓகே. கீமோ குடுத்து, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அந்த கீமோ ஜர்னி சக்சஸ் ஆயி, அவனுக்கு போன் மேரோல வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாமே போயிட்டு, அவன போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டும் எடுத்தோம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கும்போது கூட, நெறைய பேர் என்ட்ட கேட்ட ஒரே காமன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, "ஏன் இவன போய் எடுக்கிறீங்க? ரொம்ப லைக் என்ன சொல்றது? சதையும் தோலுமா இருக்கிறான். இவன எடுக்கிறீங்களே, ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுமா? டெத் ஆகுற சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி ஒரு இது வந்து உங்க நேம்ல வரணுமான்னு நெறைய பேர் கேட்டாங்க. பட் நான் சேலஞ்சா தான் எடுத்தேன். இன்னைக்கு வந்து அவன் டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு, டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து அவன் இன்னைக்கு தான் வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ அவனோட ஜர்னி வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினட்டா ஓகே. ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். மறக்க முடியாதத விட என்னோட பாத் வந்து ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸா நான் ஓகே. கன்சிடர் பண்றேன். நீங்க நெறைய பேர ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. ஸோ அதுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயம்னா என்னது? நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அவனோட ஒரு கிட்டோட ஜர்னி. எஸ். ஸோ அந்த மாரி ஒரு அ ஒரு பையனோ, இல்ல ஏதோ ஒரு பேஷண்ட்டோ வந்து பிளட் கேன்சர்லேருந்து கியூர் ஆயி ம். சக்சஸ்ஃபுல்லா வீட்டுக்கு போறப்ப ஐ ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைட். இப்ப அவங்க அம்மா ரீசென்ட்டா அதான் சொன்னாங்க. நான் டெஃபினட்டா உங்கள மறக்க மாட்டேன் மேம். ஏன்னா நெறைய பேர் நெறைய இடத்துல வந்து அவன எடுத்துக்கவே யோசிச்சாங்க. அப்படின்றப்ப எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப சக்சஸ் ஆயி நாங்க வீட்டுக்கு போறது வந்து லைக் உங்களால தான் அப்படின்றப்ப ஐ ஃபெல்ட் வெரி லைக் ஹேப்பி அண்ட் ப்ரவுட். ஸோ தட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஐ ஆல்வேஸ் செரிஷ். தேங்க் யூ டாக்டர். நெறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே டாக்டர் ஜஷ்வந்தி நமக்கு நெறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல அவங்க கூட மீட் பண்ணுவோம்.